வணக்கம் மக்களே. ஒரு வழியாக வந்து முதல்வர் பதவியேற்று விட்டார். அதாவது இருந்தோம் கேரளாக்காரன்ட்ட வந்து நம்ம நிறைய தெரிஞ்ச வேண்டியது இருக்குது. அவங்க வந்து ஒரு கேட்குறாங்க, எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, இந்த இருந்தும் ஒரு திரை நடிகரை வந்து திரை போதையை பயன்படுத்தி வந்து ஏமாற்றி வந்து அடிச்சுக்கு வந்துட்டாங்க, அவங்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கெல்லாம் வந்து என்ன சொல்லுன்னு பதில் தெரியல. இதே போல் லாஸ்ட் வீக் நான் வந்து ஹைதராபாத்தில் இருந்தேன். அங்கேயும் அப்படி தான். ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு நாங்களும் ஒரு டம்மி ஒரு முதல்வர் எடுத்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். பவன் கல்யாணம் தெண்ட சம்பளம் தான், எதுக்குன்னே தெரியல. திரை நடிகர்களாக எதுக்கு மக்களை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க தெரியல. ஏதாவது கொள்கை இருக்குதா, கோட்பாடு இருக்கா? எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஒரு திரைப்போதைங்கிறது டாஸ்மார்க் போதையோட கொடுமையான போதை. அவங்கள்ட்ட இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு சர்வே எடுத்தோம், 50 மெம்பர்ஸ்னு கேட்டு பார்த்தேங்க. நீங்கள் எதுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க, விஜய் வந்து எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்கன்னு எல்லாரும் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க, சரிங்களா? அவங்களுக்கே தெரியாது, அவங்களோட வேட்பாளருக்கே தெரியாது, அவங்க தொகுதியில் இருக்கிற வேட்பாளருக்கே தெரியாது இவங்க தான் வேட்பாளர்கிட்ட. இப்படிப்பட்ட மக்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது? இதெல்லாம் வந்து ஒரு கார்பரேட் அரசியல் தான். விஜய்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடிக்கு மேலே கார்பரேட் செலவழிச்சிருக்கிறாங்க. ஏன்னா விஜய் ஒரு மிகப்பெரிய கஞ்சன் தான். அவர் இளப்பொருளில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்பவுமே வந்து கலெக்ஷன் பண்ணும்போது வந்து ஒரு 500 ரூபா கொடுத்த மிகப்பெரிய கஞ்சன். அவரெல்லாம் காசு கொடுக்கறது கிடையாது. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மோசடி பயிர்களை எதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு நமக்கே தெரியல. ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா முதல் நாளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வரைவு திட்டத்தை கொடுத்துருந்தாங்க தாவைக்கா. அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கி பவர் யூனிட் 200 யூனிட் வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரீ நீட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஆக்கியிருக்கிறாங்க. இதே பெரிய மோசடி. அது ஒரு 500 யூனிட் வரைக்கும் நமக்கு வந்து லிமிட்டை வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. இது பெரிய மிகப்பெரிய ஒரு மோசடிங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஃப்ரீ பீஸ் ஆக்சுவலாக தேவை கிடையாது, அது நமக்கு தேவையில்லை. அதே நமக்கு வந்து ஒரு அவசியப்படாத ஒன்று தான். ஆனாலும் நான் ஃப்ரீ பீஸ்க்கு வந்து எதிரான மக்கள் தான் நம்ம. இருந்தாலும் பார்த்திங்கன்னாக்கி வந்து இப்படி ஒரு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து திமுக போன வாட்டி எப்படி வந்து செஞ்சாங்களோ அதே போல் இந்த வாட்டி நீங்கள் வந்து ஏமாற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் வந்து எப்படி எதை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு பாருங்கள், நான் இப்போ ஒரு 100 ரூபா வந்து யாருக்கு கையில் தான் நம்ம திருடிட்டு போகிறோன்னு வைங்களேன், நம்மளை திருடுன்னு தானே சொல்கிறாங்க மக்கள், எல்லோரும் திருடுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு அரசியல் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு நம்ம நிறைய போய் வாக்குறுதிகள்லாம் கொடுத்துக்கிட்டு ஃப்ரீ பீஸ் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னுட்டு நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லிட்டு வரவங்களை எப்படி நம்பி ஓட்டு போடுறாங்கன்னு மக்களுக்கு தெரியல. இவங்க மென்டாலிட்டி புரிஞ்சிக்க முடியல. மக்கள் ஒரு டிசைனாக தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். நான் கேட்டால் நல்ல எஜுகேட் பீப்புள்னு சொல்கிறாங்க, அதாவது எங்களுக்கு தான் அறிவு இருக்குதுன்னுட்டு சொல்லி நம்ம சொல்லிவிடுறோமே, அப்படி தானே இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவு கூடுதல் நீக்கிட்டு. ஆனால் கேரளாக்கார் நம்மளை பார்த்து சிரிக்கிறான். இந்த மாதிரி சூழல் இருந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்து ஜீரணிச்சுட்டு போகிறது நமக்கு தெரியல சொசைட்டியில். ஏன்னாக்கி நமக்கு வந்து நம்ம வரியை வந்து சூறையாடுறாங்கல்ல, தவறாக பயன்படுத்துகிறாங்க, தவறான ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து கடந்து போக முடியாமல் சூழல் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் சொன்னாங்க போனாக்கெல்லாம் இது தேவையாப்போ இது அவங்க என்ன பண்ணிட்டு போகிறோம், யார் வந்தாலும் கொள்ளையடிச்சிருவாங்க, யார் வந்தாலும் கொள்ளையடிச்சிருவாங்கன்னாக்கி வந்து கொள்ளையடிக்கிறேன்னு தெரியுது, அதை கடந்து போக முடியுமா? அதில் நமக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஒரு எனக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தன் வீட்டு கூரையை எரியாத வரைக்கும் அடுத்தவங்க வீட்டை பற்றி எதுவும் அக்கறை இருக்காது பார்த்துங்க, சரிங்களா? நம்ம ஊழல் பண்ண தெரிஞ்சிடுச்சப்போ வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து தடுக்க தான் செய்யணும். தடுக்கணே நம்ம வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஆயுதம் எடுத்துகிட்டு தடுக்கிறது கிடையாது. ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணி அது மூலமாட்டு ஒரு புரிதலை உண்டு பண்ணினீங்களா மக்களாக தானாக வந்து அவங்க சொல்லி கொடுத்துறாண்டாக்கி போராட ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு இதை நீங்கள் பாருங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவ்வளோ மலை வளங்கள் இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சு வந்து கேரளாவுக்கு வந்து அதானி போட்டுக்காக வந்து இந்த திருட்டு திமுக அதிமுக கும்பல் வந்து ஆட்சியில் இருக்கும்போது போய்கிட்டே இருக்குது. இப்போ போயிட்டு தான் இருக்குது, சரிங்களா? இப்போ அதை வந்து நாங்கள் என்டிக்கு நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னாக்கி முன்னின்று அதை வந்து தடுத்து நிறுத்தி நிறைய போராட்டம் உண்டு பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வுலாம் உண்டு பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கி 14 தொகுதியில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சீலன், அப்புறம் இந்த கிள்ளியூரில் வந்து ஹிம்லர், அப்புறம் ஆண்டலின் சோபான்னு நினைக்கிறேன். அம்மா இந்த மாதிரி நிறைய வந்து வேட்பாளர்கள் நல்ல வேட்பாளர், சரிங்களா? நாம் தமிழ் கட்சியில் இருந்துக்கிட்டு அவங்கெல்லாம் போராடி நிறைய விழிப்புணர்வு பண்ணி நிறைய போராட்டம் இது பண்ணி ஓரளவுக்கு தடுத்து, ஆனாலும் தடுத்த புறமே இப்பவும் பல எப்படி வந்து போயிட்டு தான் இருக்குது. ஓவர்லோடு பண்ணி கொண்டு போகிறாங்க. இதே வந்து நம்ம வந்து கேரளாவில் வந்துட்டு ஒரு கல் கூட நம்ம வந்து செங்கல் கூட நகர்த்தி கொண்டு வர முடியாது, ஒரு கருங்கல் கூட கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி சூழலாம் இருக்கு. ஏன்னா அவங்களோட இயற்கை வளத்தை வந்து பாதுகாக்கிறாங்க. அவங்க வந்து காட் ஆஃப் ஸ்டேட்னுக்கிட்டு அவங்க வந்து ஒரு நிக்நேம்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல முன்னுரிமை கொடுத்து நல்ல டூரிசமில் டெவலப் பண்ணி நல்லா வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? நமக்கெல்லாம் நமக்கு இங்கே வந்து யார் தமிழன் தெரியாது, யார் தெலுங்குன்னு தெரியாது, யார் மலையாளம் தெரியாது, வாரம் போகிறவெல்லாம் வந்து சிஎம்மாக ஆக்கி வச்ச கதை. எனக்கு இந்த எம்ஜிஆர் காலத்துக்குன்னு சொல்கிறேன், எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா ரைட்டுங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கி இப்படி அந்த கருணாநிதி, இந்த 3 பேருமே தமிழர்கள் கிடையாது. அது எத்தனை பேர் தெரியும் எனக்கு தெரியல.
ஆனால் இப்படிலாம் ஆட்சி செஞ்சு போனதுனால வந்து அவங்க வந்து சொந்த நிலத்துடைய அருமை நமக்கு வந்து தெரியாமல் ஆயிடுச்சு. எனக்கு இவங்க வந்து ஆண்டுட்டு என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டு பல விதமான வள சூழ்நிலைகளுக்கு நம்மளை உள்ளாக்கிட்டு நாட்டையும் தமிழ்நாட்டை வந்து பல வகையில் வந்து கடன்களை இழுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. பாருங்கள் இப்போ வந்து கடன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் கோடிலாம் இருக்குது. இப்போ இந்த விஜயெல்லாம் ஆட்சிக்கு வரும்போது பாருங்களேன், வந்து இதுக்கு முன்னாடி என்ன இது அதாவது வாயத்துறத்தும் மீடியாவில் ஒரு செய்தி கொடுத்தது கிடையாது, பேட்டி கொடுத்தது இல்லை, ஒரு திட்டங்களை நல்ல திட்டங்களை அறிவிச்சது கிடையாது. ஃபுல்லாக வந்து இதே திருட்டு அதிமுக போகிறது தான் வந்து ஃப்ரீ பீஸ் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு ஏமாற்றிக்கிட்டு பாருங்கள். இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய இதெல்லாம் மக்கள் வந்து காது கொடுத்து கேட்குறாங்களா, பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. நமக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அரசியலில் நமக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே நமக்கு உறுத்தலாக இருந்துட்டு இருக்கு, எப்படி இதை கடந்து போக முடியும்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து எதில் கொண்டு விட போகணும்னு நமக்கு தெரியல பார்த்துக்கோங்க. கடந்து போக முடியல, என்ன செய்கிறது. நிறைய மக்கள்கிட்ட நம்ம பேசி பார்த்தாச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளை வந்து ஏளனமாக தான் பார்க்குறாங்க. சரிங்களா, நம்ம வந்து இயற்கையை பற்றி பேசுகிறோம், மலைகளை பற்றி பேசுகிறோம், மண்ணை பற்றி பேசுகிறோம், நீரை பற்றி பேசுகிறோம். இதெல்லாம் இல்லைனாக்கி நம்ம தலைமுறையெல்லாம் நாசமாகி போயிடும். அதனால் வந்து ஒரு மாற்று கட்சியான 16 வருஷம் கடத்தின கூட நாம் தான் கட்சி போட்டு போடுங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு. சரிங்களா, இதை சொல்லி பார்த்த பிறகுமே இப்போ அவங்களுக்கு தெரியுது அவங்க கொள்கையில நல்ல கொள்கைன்னு சொல்லிக்கிட்டுறாங்க. ஆனால் வந்து ஓட்டு போடும்போது மாற்றி போடுறாங்க. எனக்கு கேட்டால் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. வரமாட்டேன்னா நீ ஓட்டு போடாதானேங்க வரேன் மக்களே, ஓட்டு போட்டால் தானே வரேன் உங்களுக்கு. இது என்ன ஒரு மனநிலைன்னு தெரியல. பக்கத்தில் சத்தியமாக நீங்கள் வந்து கேரளாக்காரன்ட்டு கேட்டு படிச்சுக்கோங்க மக்களே நீங்கள். சரிங்களா, கேரளாக்காரன் நீங்கள் கேட்டு படிங்க. அவங்க அரசியலாம் தெரிஞ்சு அவங்களாம் வந்து சீமானோட கொள்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொண்டாடுறாங்க. உண்மையிலே நீங்கள் சில இதெல்லாம் பார்த்தனால சமீபத்தில் 2 வீடியோ பார்த்தேன். சரி, 2 மலையாளிகள் போட்டிருந்தாங்க. சீமான் மட்டும் எங்கள் கேரளாவில் இருந்துன்னா நாங்கள் ஒரு கொண்டாடிருப்போம். இயற்கை வள சூழ்நிலைக்கு எதிராக பேசுகிறாரு, மண்ணை பற்றி பேசுகிறார், மலையை பற்றி பேசுகிறாரு, நிறைய வந்து மரம் செடிகளை பற்றி பேசுகிறேன், புழு பூச்சிகளை பற்றி பேசுகிறேன். இப்படிலாம் வந்து டீச் பண்ண முடியுமா இருக்கும். ஒரு சூழல்லேயே ஒரு அறிவு உங்களுக்கு நம்ம வந்து இருக்குதா மொத்தத்தில். அதாவது என்வரான்மெண்ட் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வர படிக்கிறோம். நம்ம படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன ஒரு புரிதல் இருக்குது? ஒன்றுமே இல்லையே மக்களே. இப்படி தான் போயிட்டு இருக்குது. என்ன பண்ண சொல்கிறீங்க? இதை முதல்ல பார்த்தீங்கன்னாக்கி அந்த விஜய் பதவியிட்ட பிறகு முன்னே அந்த ஃப்ராடு தானே வந்தாச்சு. ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வந்து 200 யூனிட் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுன்னு சொன்னால் இப்போ வந்து அதை நம்ம தேவை நம்ம யாருமே கேட்கல. அவங்க தான் வந்து இது பண்ணாங்க. இப்போ இந்த மக்கள்கிட்ட அறியாம மக்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம், இந்த ஃப்ரீ பீஸ் நீங்கள் தானே கேட்டீங்க, நீங்கள் கூட கேட்கல. இவங்க ஆடிச்சிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதை கூட ஒழுங்காக இது பண்ண தெரியல பாருங்களா. அது பண்ணதில் அதை கூட ஹைட் பண்ணுறாங்க அவங்க. அதாவது இப்போ வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா 500 யூனிட்ஸ் வச்சு அதுக்குள்ளே வந்து 200 யூனிட்ஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணி அது உங்களுக்கு அது தள்ளுபடி செய்யப்படும். அந்த மாதிரிலாம் போடுறோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஏமாத்துங்கிறீங்க. இதெல்லாம் மாற்று கிடையாது, ஏமாத்துதாங்க. இந்த திமுக தவிர ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. திமுக சொல்ல கேட்டு தான் ஆகணும். இது பெரிய ஒரு ஃப்ராடு கும்பல் தான். 3000 கோடி 4000 கோடி செலவழித்து வாட்ஸ்அப் 3500 வாட்ஸ்அப் குரூப் அப்புறம் நிறைய குரூப்பெல்லாம் இது பண்ணி வச்சு தான் அவங்களுக்கு தான் ஆட்சியில் வந்து பொய்யும் பொருட்டுன்னு சொல்லி தான் வந்து வந்திருக்கிறாங்க. இவங்க சத்தியமாக மாற்றே கிடையாது, மிகப்பெரிய ஏமாற்று தான். நம்ம கட்சி வளரக்கூடாது, தமிழ் தேசிய கட்சி வந்துடக்கூடாது, மிகப்பெரிய பொய் புழுவெல்லாம் சீமான் மேலே அவர்களுடைய மேலே அவதூறுகளை தொடுத்து அவரை வருடமாக்கிட்டாங்க. ஓட்டு பர்சன்ட் குறைச்சிட்டாங்க. சரி, நீ அனுபவிச்சு தான் ஆகணும் மக்களே. நன்றி மக்களே. இன்னொரு வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.